ஜெயலலிதாவையும் சரோஜா தேவியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியாக. கண்ணெடுத்து பைங்கிலி என்று அழைக்கப்படும் சரோஜா தேவி தமிழ் சினிமாவின் பிரபல நடிகையாகவே வலம் வந்தார். கன்னட திரைப்படத்தில் அறிமுகமான சரோஜா தேவி தனது முதல் படத்திலே தேசிய விருதையும் வாங்கி இருக்கிறாராம். அதைத் தொடர்ந்து தமிழில் 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகியிருக்கிறார். அடுத்து இயக்குனர் சீதரின் கல்யாண பரிசு படத்தில் 1959 அறிமுகமாகி நடித்திருக்கிறார். அடுத்தடுத்து அப்போதைய தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாகவே இருந்திருக்கிறார்கள். இருந்த நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் பிஸியாக நடித்த நடிகை என்றால் அது சரோஜா தேவி மட்டும். பார்த்திபன் கனவு, அன்பே வா, ஆசை முகம், ஆலயமணி, கல்யாண பரிசு, எங்கள் வீட்டு பிள்ளை என அடுத்தடுத்து சரோஜா தேவி நடித்த படங்கள் அனைத்து படங்களுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தது. எந்த விதமான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய நபர் தான் சரோஜா. மேலும் தனது திறமையை மிக்க நடிப்பால் கொடுக்கப்படும் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நபராக சரோஜா தேவி ஒரே நாளில் 18 மணி நேரம் கூட நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த நபராகத்தான் இருக்கிறார். இப்போது ஒரு படத்தில் கமிட் ஆகி அதை முடித்துவிட்டு அடுத்த படத்தில் கமிட் ஆகி நடிக்கிறார்கள். அப்போது நடிகை சரோஜா தேவி 30 படங்களில் கமிட் ஆகி அடுத்தடுத்து பிஸியாக வலம் வந்த ஒரு நடிகையாக இருந்தது. அப்போது உச்ச நட்சத்திரமான சிவாஜி மற்றும் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்த நடிகை யார் அப்படின்னா நமது சரோஜா தேவி தான். காலையில் சிவாஜியுடன், மாலையில் எம்ஜிஆருடன் நடிப்பாராம் சரோஜா. இதில் எம்ஜிஆருடன் 26 படங்கள், சிவாஜியுடன் 22 படங்கள் நடித்திருக்கிறாராம். மேலும் ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் என உச்ச நடிகர்கள் அனைவரோடும் ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. நடிகை சரோஜா தேவி இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனை விருதுகளையும் பெற்றிருக்கிறார். மேலும் பல அரசு விருதுகளையும் அள்ளி குவித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என மொத்தம் 200 படங்களில் நடித்திருக்கிறாராம் சரோஜா தேவி அவர்கள். ஒரு முறை சரோஜா தேவிக்கு நடிகை ஜெயலலிதா கொடுத்த அட்வைஸ் ஒன்று தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகை சரோஜா தேவி கூறுகையில், ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு கூட என்னை பல முறை அழைத்து பேசியிருக்கிறார். எங்கள் இருவருக்கும் நல்ல நட்பு. நிறைய முறை ஜெயலலிதாவை சந்தித்திருக்கிறேன். என்னோடு மிகவும் நல்ல முறையிலே பழகக்கூடிய ஒரு மனிதர் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய புதிய பறவை படத்தை அடிக்கடி பார்ப்பாராம். அவருக்கு மிகவும் பிடித்த படம் என்று என்னிடம் கூறியிருக்கிறார். ஒரு முறை ஜெயலலிதா என்னிடம், நீங்க இப்போ டாப்ல இருக்கீங்க, அப்போ இருந்த எந்த காரணத்திற்காகவும் கீழே இறங்காதீங்க, சின்ன சின்ன ரோல் எல்லாம் ஒதுக்காதீங்க, நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் என்று ஜெயலலிதா தன்னிடம் கூறியதாக சரோஜா தேவி சொல்லியிருக்கார். அந்த புகைப்படங்கள் தான் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த இணையதளவாசிகள் நமது ஜெயலலிதாவா இது, சரோஜா தேவியா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.